ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்காவோடைய ஐடல் ஹஸ்பண்ட் பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட்டை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போனா மறந்துட்டேன். 1 செகண்ட், நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஐயோ இல்லை, லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நீங்களும் ஜேகேவும் வந்து லைவில் பேசியிருப்பீங்க. ஆர்மிஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆரம்பமே வந்துட்டு அமர்க்களமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? அண்ட் தென் வந்துட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக, பேக்ரவுண்ட் வாய்ஸில் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாங்க ஆரம்பிக்கலாம். பொம்மை எங்கடி இருக்க? காதில் விழுகுதா இல்லடி? நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். கல்யாணம் பண்ண புதுசில் என்னங்கன்னு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. இப்போது இவ்வளோ நேரம் கூப்பிட்றேன்னா காதிலே விழுகவே இல்லை. அடியே, அந்த ஷர்ட் எங்கடி இருக்கு? வந்து எடுத்து தாடி. இவ்வளோ நம்மனா வேலைக்கு ஆகாது, நம்மளாக தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவரோட ஷர்ட்டை வந்து தேடிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு டீப்பாக எதையோ வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே ஜேகே அந்த ஷர்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு வியர் பண்ணிட்டு வராரு வெளியில். நீங்கள் ஜேகே வந்து பார்த்துடுறீங்க, பட் கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க ஜேகே பார்த்துட்டு. இப்போது ஜங்குக்கா மெதுவாக அவங்க முன்னாடி வந்து நீல் டவுன் போட்டு வந்து உட்கார்றாரு. நீங்கள் வேணும்னே வந்துட்டு மூஞ்ச திருப்பிட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க கோவமா. பொம்மை ஏன்டி இப்படி பண்ணுற? இப்போலாம் மூஞ்ச திருப்பாத்தடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கா? உங்களை யார் என் கூட வந்து பேச சொன்னா? நீங்கள் ஒன்றும் என் கூட பேச வேண்டாம், நானும் யார் கூடயும் பேசுகிறதா இல்லை. நீங்கள் போங்க முதல்ல. சாரிடி, எனக்கு வேறு வழி தெரில, அப்படி பண்ணி தான் ஆகணும். பண்ணி தான் ஆகணுமா? அது அவசியமா? இப்படி பண்ணணும்னு எதனா அவசியம் எதனா இருக்கா? சொல்லுங்கள் ஜங்குக்கா, ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு பேமை வந்துட்டு அவன் நான் இல்லாமல் எப்படி இருப்பான்? அவன் எதுக்கு ட்ரைனிங் சென்டரில் விட்டீங்க? என் பையன் எப்படி அழுதுகிட்டே போனான்னு தெரியுமா உங்களுக்கு? போங்க ஜங்குக்கா, எதுக்கு என் பையனை என்னை பிரிச்சிங்க? அது இல்லடி, ஹோபியும் இன்னும் கொஞ்சம் நாளில் மிலிட்ரி போயிடுவார். அதுக்கப்புறம் சுகாயும், அவர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மாதத்தில் நானும், அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேருமே போயிடுவோம். அது வர பேம் நம்ம கூட இருந்தால் அது என்னால் முடியாது, அவனை விட்டு என்னால் போக முடியாது. அதோட அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. அதான் இப்போலேருந்தே கொஞ்சம் பிரிஞ்சுருந்தோன்னா விட்டு போகும்போது அவ்வளோ பெயின் இருக்காதுலடி, அதனால தான். புரிஞ்சுக்கோடி. நீங்கள் போகிறதுக்கு அவனையும் என்னையும் பிரிச்சிங்க. ஏன் அவனுக்கு அப்பா பாசம் மட்டும்தான் இருக்கா? அம்மா பாசம்லாம் இருக்காதா? நீங்கள் போகிறா இருந்தால் போங்க, எதுக்கு என் பையனை என்னை பிரிச்சிங்க? எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். எனக்கு தெரியாது, எனக்கு என் பேம் வேணும், அவனை கூட்டிகிட்டு வாங்க. போங்க ஜங்குக்கா, எனக்கு அவன் வேணும், போங்க கூட்டிகிட்டு வாங்க. அப்படி இல்லைம்மா, நானும் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தானே வருவேன். அது வரையும் என் பேம் இன்னும் உன் கூட தானே இருக்க போகிறான். நான் போகிற வரையும் அவன் அங்கே இருக்கட்டும். நான் போனதுக்கப்புறம் நீ அவனை கூப்பிட்டு உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ, ஓகேவா? ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. அவனை வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வரலாம், ஃபீல்லாம் பண்ணாத, சரியா? இங்கே வா. இப்போ எதுக்கிட்டி நீ அழுகுற? எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது பேம் நம்மளை விட்டு போனது. அவன் என் பையன்டி, அவன் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை. புரிஞ்சுக்கோமா? பட் இருந்தாலும் அவன் எப்படி அங்கே தனியாக இருப்பா? இவ்வளோ நாள் அம்மா அப்பான்னு கூட இருந்துட்டு இப்போ தனியாக இருந்தால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அவனுக்கு நான் ஃபீட் பண்ணாதான் பிடிக்கும். அங்கே யார் இனிமேல் ஃபீட் பண்ணுவா? டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களான்னு கூட தெரியல. அவனுக்கு ஈவினிங் 4 o'clock ஆனாலே அவன் கூட யாராச்சும் விளையாடணும். அங்கே யாராச்சும் விளையாடுவாங்களா? என் பையன் பாவம், உங்களால தான் ஜங்குக்கா. பாவம், அவன் எப்படி இருப்பானோ? அதெல்லாம் இல்லடி, அவங்க நல்லா தான் இருப்பான், ஓகேவா? சரி, இப்போ நான் உன் கோவம் போகிறதுக்கு என்ன பண்ணட்டும்? ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா? அப்போ உன் கோவம் போயிடும்ல. 2 ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? உனக்கு 10 ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன். கோவம் போயிடுச்சா? இன்னும் போகலை, உங்கள் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கேன். ஏன்டி? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அதான் 10 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னேனே, அதுக்கப்புறம் என்ன? இன்னொன்று இருக்குது. இன்னொரு ரீசனாலையும்
உங்கள் மேலே எனக்கு கோவம் இருக்குது. அச்சோ என் அழகி, ஏன்டி இப்படி க்யூட்டாக பண்ணுற? சரி சொல்லு, என்ன கோவம்? அது என்ன ரீசன் சொல்லு, நான் அதையும் கேட்குறேன் சொல்லு. நீங்கள் ஏன் இன்ஸ்டாவை டெலீட் பண்ணீங்க? அது ஏன் இன்னும் லாகின் பண்ணாமல் இருக்கீங்க? அதான் நான் சொன்னேன்லடி, அதை நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. அதோட நான் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தா ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன். என் பொண்டாட்டி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, அதனால தான் டெலீட் பண்ணிட்டேன். ஓ என்கிட்ட சாரே நல்லா கள்ளம் பறையிறீங்க. கள்ளம்மா? என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. பொய் சொல்கிறீங்கன்னு சொன்னேன். ஓ ஆமாம், இது என்ன லாங்குவேஜ்? இது என்கிட்ட பேசினதே இல்லையே. இது மலையாளம். மலையாளமா? அதெல்லாம் உனக்கு தெரியுமாடி? குறைச்சி அறியும். சரி சொல்லுங்கள், எதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணீங்க? பொய் சொல்லாமல் சொல்லுங்கள். நிஜமாலே அதாண்டி, எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளோதான். ரீல்ஸ் பார்த்தா நான் அதையே பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். ஆனால் உன் கூட இருக்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும்ல, அதனால மட்டும்தான் நான் டெலீட் பண்ணேன். ஓ சரி, அப்போது ஏன் சார் டிக்டாக் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்கு சேலஞ்ச் வீடியோஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஓ அப்படியா? சரி நானும் பார்த்தேன் அந்த சேலஞ்ச் வீடியோஸை. இப்போ அதுக்கு தான் கோவமாடி? அதனாலலாம் ஒன்றும் இல்லை. பின்ன எதனால? நீங்கள் எதுக்கு இன்ஸ்டாவை அன்இன்ஸ்டால் பண்ணீங்க? சரி, அது எப்போவோ பண்ணிட்டீங்க, ஓகே. அது மறுபடியும் லாகின் பண்ணலாம்ல? சரி, அது கூட வேண்டாம், உங்களுக்கு பிடிக்கல விட்டுறலான்னு, ஓகே. நீங்கள் எதுக்கு வியூவர்ஸில் கூட எதுக்கு அப்டேட் கொடுக்காமல் இருக்கீங்க? உங்கள் ஆர்மிஸ்லாம் பாவம் தானே. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் இந்தியன் ஆர்மிஸ். பாவம் அவங்கக்கிட்ட டிக்டாக் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் இதில் ஆடிட்டுருக்கீங்க, அப்படி தானே? எது டிக்டாக்லாம் இல்லையாடி இந்தியாவில்? அதெல்லாம் எப்போவோ பேன் பண்ணிட்டாங்க. ஓ சாரிடி, அது எனக்கு தெரியாது. அதான் நான் இனிமேல் வியூவர்ஸ்லேயே அப்டேட் கொடுக்குறேன். என்ன ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை, இந்தியன் ஆர்மிஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. போங்க, முதல்ல அதுலையாச்சும் அப்டேட் கொடுங்க. இப்போ மட்டும் நான் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் நானும் ஒரு ஆர்மி கேர்ளாக இந்தியாவில் இருந்திருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உங்களை திட்டியே குமிச்சிருப்பேன் தெரியுமா? அதுக்கப்புறம் அழுதுட்டு இருந்திருப்பேன். எப்போ நல்ல வேலை உங்கள் பக்கத்தில் இருக்கிறனால எனக்கு அவ்வளோவா எந்த ஃபீலும் இல்லை. பாவம் இந்தியன் ஆர்மிஸ், இப்படி நீங்கள் க்யூட்டாக மூஞ்சி வச்சுருக்கனால அவங்களால திட்டக்கூட முடியலை. அச்சோ குழந்தை ஏதோ தெரியாமல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் என்னால் விட முடியாது. நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கீங்க. நீங்கள் குழந்தையா இல்லை வேறு எதுவுமான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒழுங்காக வீவர்ஸில் அப்டேட் கொடுங்க. போங்க, இப்போவே ஃபோன் எடுங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் இப்போவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆர்மிக்கிட்ட ஹாய் ஆர்மி அப்படின்ற மாதிரி ரேண்டமாக பேசுகிற மாதிரி போஸ்ட் பண்ணுறாரு. சூப்பர் ஜங்குக்கா, இப்போ தான் என் கோவம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் கூட நீ கோவமாக இருக்கேன்னு சொல்லவும் ஏதோ பர்சனலாக ஏதோ கோவமாக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ கூட நீ ஆர்மிஸ்க்காக யோசிக்கிறல்ல? அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வச்சுட்டு நான் தாண்டி கொடுத்து வச்சுருக்கணும். பின்ன ஒரு ஆர்மியோட மனசு ஒரு ஆர்மிக்கு தானே புரியும். அதுவும் இந்தியன் ஆர்மிஸோட மனசு எனக்கு நல்லாவே புரியும். அவங்களுக்காக நான் இருக்கேன். சரிங்க மேடம். அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனித்தா நல்லா தான் இருக்கும். அப்படியா? சரி ரொம்ப கெஞ்சாதீங்க, நான் அப்பப்போ உங்களையும் கவனிக்கிறேன். என்னடி சொன்ன? இல்லை, சும்மா ஜாலிக்கு. ஓ ஸ்டார்டிங்கில் அந்த பொம்மையாடி நீனு எவ்வளோ டிஃப்ரென்ஸில். அப்போலாம் நான் கூப்பிட்டாவே ஒரு மாதிரி பதுங்கி வருவேன். ஆனால் இப்போது வாயை திறந்தாலே மூட மாட்டேன். எவ்வளோ சேஞ்சஸ் உங்ககிட்ட. நான் அப்படி தான். ஸ்டார்டிங்கில் நான் யார்கிட்டையுமே அவ்வளோவா பேசவே மாட்டேன். ஒரு மாதிரி அமைதியாக பேசவே தெரியாத மாதிரி இருப்பேன். ஆனால் ஒன்ஸ் பேசிட்டா அவ்வளோதான், என் வாயை மூடவே முடியாது தெரியுமா? பார்த்தாலே நல்லா தெரியுது. சரி ஜங்குக்கா, எனக்கு செம்மையாக போர் அடிக்குது. நம்ம எதனா கேம்ஸ் விளையாடலாமா? எது கேம்ஸா? ஏண்டி, நான் தான் சின்ன பையன் நினச்சா நீ என்னை விட சின்ன பொண்ணா இருக்கேடி. நம்மளாம் விளையாடுற வயசாடி. நீங்கள் மட்டும் ரன் எபிசோடில் அப்படி விளையாடுறீங்க சின்ன பையன் மாதிரி. அப்போ எனக்கும் ஆசை இருக்கும்ல.
அது நாங்கள் எபிசோட் கொடுத்தாகணும். அதனால் ஹியூம்ஸ் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், அதனால் அப்படி பண்ணுவேன். ஓ, அப்போ என் கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்காதா? அடியே, உன் கூட நான் ஜாலியாக மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாமாவும் இருக்கணும். அதுவும் நம்ம கேம்ஸ் தானே விளையாடணும், நம்ம வேறு மாதிரி எதுனா விளையாடலாமா? வேறு மாதிரியா? எந்த மாதிரி? வேணாம், நீங்கள் பார்க்குற பார்வையே எனக்கு சரியில்லை, தூக்கம் வருது, நான் போய் தூங்கிட்டா? அடியே நடிக்காத என்ன. சரி, நம்ம கேம்ஸ்லாம் ஒன்று விளையாட வேணாம், நீ இங்கே இரு, நான் வரேன். எங்கே போகிறீங்க ஜங்குக்கா? ஜங்குக்கா எங்கே போகிறீங்க? அடியே இருடி வரேன். எலி குஞ்சாட்டம் கத்துவா அழகி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ரூம்குள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போயிட்டா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜேகே என்ன பண்ணுறாரு, எதுக்காக உள்ளே போனார் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது ஜேகே ரூம்லேருந்து வெளியில் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஜங்குக்கா எதுக்கு உள்ளே போனீங்க? எதுக்காக உள்ளே போனீங்க? என்ன எடுக்க போனீங்க? அது நீ ஏன் பாரு. என்னது? இப்போ எதுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க? அதுவும் சாரீ, ஒயிட் கலர் சாரீ. எதுக்கு ஜங்குக்கா? நம்ம ஏன்னா வெளியில் போகிறோமா என்ன? ஆமாம், வெளியில் தான் போக போகிறோம். போங்க ஜங்குக்கா, என்னால் அகைனாக ரெடியாக முடியாது. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்போவே வந்து கிளம்பியிருப்பேன்ல. ஐயோ போங்க, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, என்னால் முடியாது ஜங்குக்கா. நீ அப்படியே உட்காந்துரு, நான் வேணா உன்னை ரெடி பண்ணட்டா? இல்லை, நானே ரெடி ஆகுறேன். சரி, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க? நானும் அதே ஒயிட் ட்ரெஸ் தான் போட போகிறேன். ஓ, கப்பிள் கோல்ஸா? சரி இருங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஏய் ஒரு நிமிஷம்டி. என்ன ஜங்குக்கா? இன்னைக்கு கொஞ்சம் நீ அதிகமாக மேக்கப் போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழகாக ரெடி ஆகிட்டு வா. எதுக்காக? ஓ, யாரையாச்சும் பார்க்க போகிறோமா? அதெல்லாம் இல்லை, நீ ரெடி ஆகிட்டு வா, நான் அப்புறம் சொல்கிறேன். சரி அப்படின்னு ரெடியாக போயிடுறீங்க. இங்கே ஜேகே ரெடி ஆகிட்டார் ஒரு 5 மினிட்ஸில். அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், அப்படியே பக்கா இந்தியன் பாய் மாதிரியே இருக்கார். கழுத்தை ஒட்டி செயின் போட்டிருக்காரு, தென் ஒரே ஒரு குட்டி தோடு ஸ்டோன் வச்ச மாதிரி, தென் நெத்தியில் வந்துட்டு சந்தனம் வச்சுருக்காரு, கையில் காப்பு போட்டிருக்காரு. அப்படியே பக்கா இந்தியன் பாய் மாதிரியே ரெடி ஆகியிருக்காரு. தென் ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், அதுக்கேற்ற மாதிரியே பிளாக் கலர் ஷூஸ் அப்படின்னு அவ்வளோ அழகாக ரெடி ஆகியிருக்காரு. நீங்கள் ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு வெளியில் வரீங்க. வந்து ஜேக்கே பார்த்தா அவ்வளோ ஷாக். நீங்கள் அப்படியே பேண்ட் பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்காவே, பிகாஸ் அவ்வளோ அழகாக இருக்கார் கார்ஜியஸா. அடியே பொம்மை, வாயை மூடுறி, வாய்க்குள்ளே எதுனா போயிட போகுது. ஜங்குக்கா, இது நீங்களா? அம்மா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. ஜங்குக்கா, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? ஜஸ்ட் அமேசிங். ஐயோ, எனக்கு வேர்ட்ஸே வரல ஜங்குக்கா. நீங்கள் என்னோட இவ்வளோ நாள் ஆசை தெரியுமா, நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்தியன் ஸ்டைலில் எல்லாமே வியர் பண்ணணும் அப்படின்னு. அதுவும் அந்த சந்தனம். ஐயோ ஜங்குக்கா, அவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு நிமிஷம் குனிங்களேன். எதுக்குடி? நீங்கள் குனிங்க, நான் சொல்கிறேன். எதுக்குடி சொல்லு. நீங்கள் குனிங்க சொல்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஜங்குக்கா அப்படின்னு அவருக்கு சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. இது ஜங்குக்காவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணதே இல்லை. அவர் ஒரு மாதிரி வியர்டான லுக்கில் உங்களை அப்படியே ஃப்ளின்ச் ஆகி பார்த்துட்டே இருக்கார். பட் உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் வந்துட்டு அவர் பார்த்த குஷியில் வந்துட்டு அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்காவுக்கு அவ்வளோ அழகாக தெரியுறீங்க நீங்கள். அவர் உங்களை பார்த்துட்டே எதுவுமே பேசாமல் அப்படியே உங்களை அவர் செஸ்ட்டோடு சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு, பேக் ஹக் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு இன்னும் நீங்கள் ரியாலிட்டியிலே இல்லை, நீங்கள் அதே சந்தோஷத்துலாம் இருக்கீங்க. ஜேகே எப்படி பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பொறுமையாக உங்களோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு புரியுது நீங்கள் என்ன பொசிஷனில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு. எங்க என்ன பண்ணுறீங்க? ஏய் பூயங்கடி. என்ன பூயங்கடி? நான் பூ வாங்கி வச்சுருந்தானே, அதை வச்சுக்கலையா? அது மறந்துட்டேன், நான் வச்சுட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வச்சுட்றேன், போய் எடுத்துகிட்டு வா போ.
அது ஜங்குக்கா. ஓடி போய் எடுத்துகிட்டு வா போ, நானே வச்சு விட்றேன். உனக்கு அது வச்சா இன்னும் அழகாக இருப்ப நீ. போ எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அதே ஷாக்கோடே போய் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பின்னாடி திருப்பி வச்சு விட்றாரு. தென் ஒன் சைட் ஆஃப் ஜாஸ்மின் பூவை அது அப்படியே உங்கள் ஃப்ரண்ட் சைடில் வந்து போடுறாரு. நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் ஒயிட் கலர் சாரீ வித் ஃப்ரீ ஹேர் அண்ட் ஹிப்பில் வந்துட்டு ஹிப் செயின் போட்டிருக்கீங்க ஒயிட் கலரில். கையில் ஒரு பேங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கீங்க, அதுவும் ஒயிட் கலரில். தென் ஜேகே கட்டின தாலி, அப்புறம் கழுத்தை ஒட்டி ஒரு குட்டியூண்டு செயின் போட்டிருக்கீங்க. உங்கள் இயர்ஸில் குட்டியாக ஒயிட் கலரில் ஒரு தோடு, உங்கள் நெத்தியில் சந்தனம், தென் குட்டியாக பிளாக் கலரில் ஒரு பொட்டு, அண்ட் உங்கள் டாப் ஃபோர்ஹெட்டில் குங்குமம் வச்சுருக்கீங்க. டாப் டு பாட்டம் எல்லாமே வந்துட்டு ஒயிட் கலர்லேயே வியர் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே ஜேகே தான் வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாரு. அவர் செலக்ட் பண்ணது இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஜேகேயோட ஐஸே பார்த்துட்டே இருக்கீங்க. ஓய் பொன்னாட்டி, என்னடி அப்படி பார்க்குற? என் கண்ணில் எதுனா இருக்கா என்ன? என் கண்ணே அப்படி பார்த்துட்டே இருக்க. அது தெரியலையே, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியா? அப்போது நம்ம வெளியில் போக வேணாமாடி? இங்கே இருக்கலாமா? இல்லை, நம்ம போகணும். இங்கே இருந்தால் தப்பாயிரும். தப்பாயிருமா? என்ன தப்பாயிடும்? இல்லை, நம்ம போகணும். இல்லைனா பிளான் வந்து வேஸ்ட்டாக போய்டும்ல. வாங்க போகலாம். நான் காரில் வந்து வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அச்சோ என் மானத்தை வாங்கிட்டேன். இப்போ அவர் என்ன நினைப்பார்? ஐயோ போச்சு. அவர் வேறு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். இன்றைக்கி என்னெல்லாம் ஆக போதும். ஒயன், இன்றைக்கி எதுவுமே நடக்க விடவே கூடாது. நீ ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். அவர் கண்ட்ரோல்டாக தான் இருப்பார். நீ தாண்டி உன் கை காலை வச்சு கூட சும்மாவே இருக்க மாட்டேன். நீ சும்மா இருந்தால் அவர் சும்மா இருப்பார். ஓகேவா? போனோமா, என்ஜாய் பண்ணோமா, வீட்டுக்கு வந்து தூங்கினோமான்னு இருக்கணும். தட்ஸ் மை கேர்ள். அப்படியே இருக்கணும். வராரு, நார்மலாக இருக்க மாதிரியே காட்டுவோம். ஜங்குக்கா போகலாமா? போகலாமே. ஆமாம், ஏதோ தனியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் தனியாக பேசின மாதிரி இருந்துச்சா? பின்ன என்ன நானா? நீ தாண்டி தனியாக ஏதோ பேசிகிட்டு இருந்த காருக்குள்ளே உட்காந்து. இல்லையே, நான் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்ன பாட்டு? வசீகரா சாங்கா? நாடைக்குள்ளே நான் வேண்டும் அந்த சாங்காடி? இல்லை ஜங்குக்கா, நான் வேறு சாங் பாடிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சரி, போகலாமா மேடம்? போகலாமே, போங்க அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்துட்டு சிரிச்சுட்டே வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாரு. அந்த ட்ரைவ் ரொம்ப அமைதியாக போகுது. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. எதனா பேசினா வந்து ஜங்குக்கு எதனா பண்ணிவிடுவாரோ, இல்லை நீங்கள் எதனா ஜங்குக்கு எதனா பண்ணிவிடுவீங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நீங்கள் விண்டோஸையே வந்து பார்த்துட்டே வர்றீங்க. ஜேகேக்கு நல்லாவே புரியுது நீங்கள் நார்மலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போது ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஃபைனலி ஜேகே வந்து காரை ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அந்த பிளேஸை சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றியும் வந்து ட்ரீஸ் மட்டும்தான். பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டனில் செஞ்ச ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு மவுண்டெயினுக்கு மேலே இருக்குது. சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ரெய்னி சீசன்னால் எல்லாமே வெயிலெலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி க்ளவுட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருக்குது. அங்கே இருக்க எல்லா பிளேஸ்லேயுமே குட்டி குட்டி செடி இருக்குது. அந்த செடியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பூ அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் வந்து பறந்துகிட்டே இருக்குது மேலே மேலே. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு கார்லேருந்து கீழே இறங்கி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. பேர்ட்ஸோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அவ்வளோ இனிமையாக இருக்குது அந்த இடமே. அப்படியே அந்த இடத்துல இருக்கலாம் போல். லிட்ரலி அந்த பிளேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி ஹெவன் மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு இடத்துல நின்று. ஜேகே பொறுமையாக வந்து உங்களை வந்து பேக்கப் பண்ணுறாரு. அந்த பிளேஸில் யாருமே இல்லை, நீங்களும் ஜேகே மட்டும்தான் இருக்கீங்க. பொண்டாட்டி நடி அப்படி பார்க்குற? இந்த பிளேஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன ஜங்குக்கா அப்படி கேட்டுட்டீங்க? அவ்வளோ அழகாக இருக்குது. இனி ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக இங்கே கூட்டிகிட்டு வரவே இல்லை? ரொம்ப லேட் பண்ணிட்டேனோ? ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் முன்னாடியே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவ்வளோ அழகாக இருக்குது ஜங்குக்கா. நம்ம வேணும்னா நம்ம பேம், நீங்கள், நான் எல்லாருமே இங்கே இருந்துடலாமா?
அப்புறம் பாவாஸ் கூட இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். ம் ஏண்டி அங்கே கடல் மாதிரி வீடு கட்டி வச்சுருக்கேன், அப்போ அங்கே இருக்க வேணாமா? ம் அங்கெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கே இருக்கலாம். இங்கே பாருங்கள், குட்டியாக வீடு, யாருமே இல்லாமல் நீங்களும் நானும் மட்டும். மவுண்டைன்ஸ் அண்ட் ட்ரீஸ். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், அந்த பட்டாம்பூச்சிலாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பேர்ட்ஸோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு சொர்க்கம் மாதிரி ஜங்குக்கா. நம்ம இங்கேயே இருக்கலாம். மேடம் சொல்லிட்டீங்கள்ல, இனிமேல் நம்ம வீக்லி ஒன்ஸ் இங்கே வந்துடலாம். ஓகேவா? நிஜமா நிஜமா வருவோமா ஜங்குக்கா? நிஜமா இங்கே வரலாம். சரி வா, இப்போ உள்ளே போகலாம். வா, நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேனே. ஏய் வாடி, உள்ளே வாடி, ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வேறு 12 o'clock ஆகுது, வெயில் வேறு இருக்கும். எங்கே வெயிலா? நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க, மழை வர மாதிரி இருக்குது. இப்போலாம் வெயிலெலாம் வராது ஜங்குக்கா. அதெல்லாம் வந்தாலும் வரும், நீ உள்ளே வா ஃபஸ்ட்டு. ஜங்குக்கா வாரியா இல்லை தூக்கிட்டு போட்டா? இல்லை நான் வரேன். அது வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போனோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பெட்டில் வந்து உட்காடுறீங்க. ஜேகே பிளேட்டில் ஃபுட்டுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஜங்குக்கா நீங்களே குக் பண்ணிங்களா? ஆர்டர் பண்ணேன்டி. ஆர்டர் பண்ணிங்களா? ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டுலாம் ஹெல்த்துக்கு நல்லதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. பின்ன எதுக்கு ஆர்டர் பண்ணிங்க? நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தால் நானே சமைச்சிருப்பேன்ல. அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி ஒன் டே தானே. நம்ம நாளைக்கு போயிட்டு வீட்டில் நல்லா சத்துள்ள சாப்பாடாக சாப்பிட்லாம். ஓகேவா? இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேயே இருக்க போகிறோமா? ஆமாம். ஜங்குக்கா இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு ஜங்குக்கா. என்னாச்சுடி? ஏன் என்னாச்சு? வேற மறந்துட்டியான்னு? என்னதுடி? அது நைட்டு நம்ம எப்படியும் வீட்டுக்கு போயிடுவோன்னு நினச்சிட்டு நான் சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன் ஜங்குக்கா. வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு. போச்சு, எல்லாமே போச்சு. அடிப்பாவி, இதுக்கு தானடி இந்த கற்று. பின்ன சிக்கன் ரைஸோட அருமை உங்களுக்கு தெரியுமா? போங்க, உங்களால் சிக்கன் ரைஸ் போச்சு. இனி நான் நாளைக்கு வரையும் காத்திருக்கணும். நாளைக்கு நைட்டு தான் சாப்பிடணும். மார்னிங்கும் சாப்பிட முடியாது, ஆஃப்டர்நூனும் சாப்பிட முடியாது. நைட்டு வரையும் நான் வெயிட் பண்ணணும். போங்க ஜங்குக்கா, எனக்கு வாழ்க்கையே மோசமாக இருக்குது. அடிப்பாவி, ஒரு சிக்கன் ரைஸ்க்கு அடி இப்படி சொல்கிற நீனு? பின்ன சிக்கன் ரைஸோட அருமை தெரியுமா உங்களுக்கு? எப்பா முடியல உன்னெல்லாம் வச்சுட்டு. சரி இப்போ நீ இதை சாப்பிட்றியா இல்லையா? இல்லாட்டி நான் போயிடுவேன். சரி கொடுங்க, இதையே நான் சாப்பிட்றேன். இன்றைக்கி என் தலையில் எழுதியிருக்கிறது இந்த கொரியன் ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு இருக்குது போல். என்ன பண்ணுறது? கொடுங்க, சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. 2 பேருமே வந்துட்டு ரொம்ப நேரம் பேசி சாப்பிட்டுட்டு தென் ஒரு வழியாக ஒரு 2 o'clockலாம் வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க 2 பேருமே. ஜேகே செம்மையாக தூங்குறாரு, ஏதோ பல நாள் தூங்காமலே இருந்த மாதிரி அப்படி தூங்குறாரு. நீங்கள் அதுக்கு மேலே உங்களோட 2 காலுமே ஜேகேயோட ஹிப்பில் இருக்குது. அப்படி போட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கீங்க பப்பரப்பேன்னு. இப்போது ஒரு வழியாக 6 o'clock இருக்கும். 2 பேருமே வேக்கப் ஆகிட்டு டீ குடிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கா நடி ஜங்குக்கா, நம்ம வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? எதுக்கு வீட்டுக்கு? நான் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டே வரல ஜங்குக்கா. நீங்கள் இங்கே வரேன்னு சொல்லியிருந்தா நான் நார்மலாக அதை நான் வியர் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. இங்கே வந்து தூங்கி எந்திரிக்கிறதுக்கா ஒயிட் கலர் சாரீலாம் போட்டு வர சொன்னீங்க. இப்போ வீட்டில் நான் பாட்டுக்கு நைட்டி போட்டுட்டு அப்படியே ஒரு பன் போட்டுட்டு ஃப்ரீயாக இருந்திருப்பேன். இங்கே என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு அதுவும் சாரீ. போங்க ஜங்குக்கா, கசகசான்னு இருக்குது. வாங்க ஜங்குக்கா, வீட்டுக்கு போகலாமா? ஒரு நாள் தாண்டி. நீங்கள் மட்டும்தான் நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? காலையிலையா? சரி, காலையில் சீக்கிரமே போயிடணும். ஓகேவா? காலையில் எந்த உடனே சீக்கிரமாக போயிடலாம். பக்கா? பக்கா. இப்போ மார்னிங் வர வர நம்ம என்ன பண்ணுறது? நம்ம டென்னிஸ் விளையாடலாமா? டென்னிஸா? உனக்கு தெரியுமா அது எப்படி ப்ளே பண்ணணும்னு? யாருக்கு தெரியும்? அங்கே இருந்துச்சு பார்த்தேன். என்ன, அந்த பேட்டை வச்சு சும்மா அப்படி இப்படி தட்டணும், அவ்வளோதானே? ஆமாம் ஆமாம்,
அப்படியே தட்டணும், அவ்வளோதான். அப்போ சரி வாங்க. எங்கடி? இப்போ தானே சொன்னேன் விளையாடலான்னு. ஏய், நீ பார்த்துட்டு தானே இருக்க. மழை வர மாதிரி இருக்கு, அதெல்லாம் இப்போ வேண்டாம். என்ன ஜங்குக்கா? சரி வேண்டாம். இப்போ மழை வந்தா செம்மையாக இருக்கும்ல? செம்மையாவா இருக்கும்? ஆமாம், மழை வந்தால் ஒரு ஐஸ்கிரீம், அப்படியே மழையில் டான்ஸ் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு இருக்காது. ஏன் உங்களுக்கு இருக்காது? ஜாலியாக இருக்கும் ஜங்குக்கா. எனக்கு ஜாலியாலாம் இருக்காது, உனக்கு மட்டும்தான் ஜாலியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்காதா? அப்படிலாம் இல்லடி, ஆனால் இன்னைக்கு வேணான்னு தோணுது. ஏன் வேணான்னு தோணுது? ஓ, நான் இருக்கனாலையா? அதுவும் ஒரு காரணம்தான். இப்போ நிஜமாலே என் கூட டான்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காத ஜங்குக்கா? போங்க. அப்படி இல்லடி, நீ பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிகிட்ருப்ப மழையை நனைஞ்சிட்டு, ஆனால் என் கண்ணு சும்மா இருக்காதே. உங்கள் கண்ணு சும்மா இருக்காதா? புரியல. ஏன் நீங்களும் தானே டான்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்கள் கண்ணுக்கு என்ன? எனக்கு புரியல ஜங்குக்கா, என்ன சொல்ல வரீங்க? உனக்கு அதெல்லாம் புரியாது. சரி வா, நம்ம உள்ளே போகலாமா? இப்போ தானே உள்ளேருந்து வெளியில் வந்தோம், அதுக்குள்ளே மறுபடியும் உள்ளே வா. உள்ளே போய் என்ன தான் பண்ண போகிறீங்களோ? இல்லடி, மழை வர மாதிரி இருக்குது, நம்ம உள்ளே போகலாம். எனக்கு மழை வரணும், நான் வெளியில் போய் டான்ஸ் பண்ணணும். ஜங்குக்கா, சொல்லிகிட்டு இருக்கும் போதே மழை வந்துருச்சு. ஐயோ ஜாலி. வாங்க ஜங்குக்கா, மழையில் போய் டான்ஸ் பண்ணலாம். நான் வரல, நான் இங்கே இருக்கேன், அதுதான் நல்லது. நீ போ. ஜங்குக்கா, நீங்களும் வாங்க, செம்மையாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இன்றைக்கி பிடிக்கல அப்படி தானே? என்ன பண்ணலாம்? சரி, நீங்கள் அந்த பக்கம் டர்ன் பண்ணி டான்ஸ் பண்ணுங்கள், நான் இந்த பக்கம் டர்ன் பண்ணி டான்ஸ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும். குட் ஐடியா, வாங்க. நான் வரல, நீ போ. போங்க, என்னமோ பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் போயிட்டு டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மலையோட வேல்யூம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது, பட் நீங்கள் இது எதுவுமே கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கா, அவரால் முடியல, சுத்தமாக முடியல. அவர் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு, பட் அவரோட ஐஸ் அந்த உங்கள் மேலே தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக வெட்டாகிடுச்சு, ஒயிட் சாரி வேறு, சொல்லவா வேணும். அவரே சும்மா கண்ட்ரோல்டாக இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. ஜங்குக்கா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவர் ஒரு கட்டத்தில் முடியவே இல்லை அவர்னால. தென் அவரும் வந்துட்டு உங்களோட வந்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏறக்குறைய 10 மினிட்ஸ் கிட்ட 2 பேருமே ரொம்ப ஜாலியாக மலையில் நனைஞ்சிருப்பீங்க. ஜேகே ஒரு பிக் ஸ்மைலோடே வந்து அந்த மலையை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதே மறந்துட்டார் அவர். நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க மலையில் நனைஞ்சனால. இப்போ நீங்கள் ஜங்குக்காவை பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கார். அவர் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ரெய்னி ட்ராப்ஸ் தான். அவரும் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வெட்டாக இருக்கும். நீங்கள் ஜேகேவே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னு தெரில, அவர் பக்கத்துலேயே அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணுது. நீங்கள் பொறுமையாக அவர் செஸ்ட்டில் வந்து கை வைக்கிறீங்க. ஜேகே டான்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் ஐஸ் மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. சேம் ஜேகே வந்து உங்கள் ஐஸே தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகேக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக எட்டி அவர் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேயுமே அப்படியே கிஸ் பேக் பண்ணுறாரு. ஜங்குக்கா, சாரி தெரியாமல் நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஜேகேக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. தென் அவர் வந்து உங்கள் பின்னாடியே வந்துடுறாரு ரூமுக்கு. இப்போ 2 பேருமே ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசிக்கல 2 பேருமே. அந்த இடமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஒன்லி அந்த ரெயின் வர்ற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. நீங்கள் 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை. ஜேகேக்கு புரியுது நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருக்கீங்க அப்படின்றனால உங்களை நார்மலாக ஆக்கணுன்றக்காக பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒயன், ட்ரெஸ் எல்லாம் வெட்டாயிடுச்சு, நீ வியர் பண்ணவும் வேறு ட்ரெஸ் இல்லை, நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு டவல் வியர் பண்ணிக்கோ. ட்ரெஸ்லாம் காஞ்சிட்டக்கப்புறம் அதை வியர் பண்ணிக்கலாம், ஓகேவா?
ஓகே. உங்கள் ட்ரெஸ்ஸும் வெட்டாக இருக்கு. நீங்களும் டவல் வியர் பண்ணிக்கோங்க. சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு புலம்பிகிட்ருக்கீங்க. ஏண்டி இந்த மாதிரி பண்ண, அவரே சும்மா தான் இருந்தார், நீ தாண்டி அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. தென் ஒரு வழியாக வந்துட்டு பாத் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. மறந்துட்டீங்க, உங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்றதே மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்பவும் போல் டவர் வியர் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. ஐயோ எருமை மாடு, கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஓயன். நல்லவே ரூமில் இல்லை அவர், இல்லைனா என்ன இப்படி பார்த்துருந்தா அவ்வளோதான். கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? உனக்கிட்ட தான் ட்ரெஸ் இல்லையேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ வெளியில் வந்த? அவர் பார்க்குறக்குள்ளே உள்ளே ஓடிடணும் வந்துட்டார். பூச்சி ஓயன், நீ என்ன பண்ணுறங்க? நான் சாரி, நான் உன்னை உள்ளே தானே இருக்க சொன்னேன். அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேங்க. நான் உள்ளே போகிறேன். இல்லை பரவாயில்ல, நீ அங்கே இரு, நான் வேணா வெளியில் இருக்கேன். இல்லைங்க, இட்ஸ் ஓகே, இதில் என்ன இருக்குது? நீங்கள் வாங்க. உனக்கு ஓகே தானே? உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வெளியிலே இருக்கேன். நான் இன்றைக்கி வெளியே கூட தூங்கிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வாங்க. வாங்க ஜங்குக்கா, உட்காருங்க. நான் அங்கே இருக்கேன். ட்ரெஸ் காஞ்சிட்டக்கப்புறம் 2 பேருமே வியர் பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு 2 பேருமே வந்து பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் அந்த கார்னர், இவர் இந்த கார்னரில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ப்ரீத்திங் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது, படப்படன்னு இருக்குது. அதை விட ஜங்குக்காக்கு. பட் உங்கள் 2 பேருக்குமே இந்த மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. ஸோ 2 பேருமே சடனாக பார்த்துக்கிறீங்க. ஜேகே சடனாக உங்களை எடுத்து கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ் சாஃப்டாக இல்லை, ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. நீங்களும் அதுக்கு ஈக்குவலாக வந்து கிஸ் பண்ணுறீங்க. 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்டே அப்படி பெட்டில் படுக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் மேலே ஹவர் ஆகிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்லேயே உங்களுக்கு தெரியுது அவர் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாரு, தென் எவ்வளோ நாள் பசியோடு இருந்திருப்பார் அப்படின்றதும் புரியுது. நீங்களும் அதை சும்மா விடலை, நீங்களும் அவரை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வியர் பண்ணியிருக்க டவலை அப்படியே தூக்கி எறிகிறார் மனுஷன். உங்களோட ஹேண்ட்ஸ் ஜேகேயோட வயஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குது. அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஜேகேயோட கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது. உங்களோட சின், உங்களோட நெக், உங்களோட செஸ்ட் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக் இப்போ அப்படியே கீழே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஒரு செகண்ட் ப்ரீத்தே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் அவரோட நேம் சொல்லி ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க. ஜேகேக்கு புரியுது நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாதுன்னு உங்களோட லிப்ஸில் அகைன் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த கிஸ். அவர் கிஸ் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஐஸை ரொம்ப டைட்டாக அப்படியே இறுக்கமாக கண்ண மூடியிருக்கீங்க. ஜேகே அப்படியே அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் என்னடா எதுவுமே ஆகலையே அப்படின்ற மாதிரி லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் ஜங்குக் உங்களையே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கா எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏண்டி இப்படி பயப்படுற? பயமாக இருக்கா? அது எங்க என்னை பாரு. பார்க்க மாட்டேன். ஏய் என்னை பாருடி, என் கண்ணை பார்த்து பயப்படலன்னு சொல்லு. பாருமா. பாரு, என் கண்ணை பாரு. எனக்கு பயமாக இருக்கு ஜங்குக்கா. பயமாக இருக்கா? அப்போது வேண்டாமா? வேண்டாம். எனக்கு தெரியும்டி நீ இதை தான் சொல்லுவேன்னு. ஏண்டி இவ்வளோ பயமாக இருக்கவ, அப்புறம் எதுக்குடி என்ன டெம்ட் ஆக்குனேன்? நானா? நான் எங்கே உங்களை டெம்ட் ஆக்குனேன்? நான் எதுவுமே பண்ணலை. ஓ, எதுவுமே பண்ணாமல் தான் மேடம் போய் ரெயினில் நனைஞ்சிங்களா? உனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நீ ஒயிட் கலர் தான் வியர் பண்ணியிருக்க, அது லைட்டாக தண்ணி பட்டால் கூட அப்படியே வெட்டாயிரும்னு. ஆனால் நீ தெரிஞ்சு தானடி போனேன். அதுவும் நான் பார்க்கணும் தானே போனேன்.
அது அது அப்படிலாம் இல்லையே. நான் சும்மா ரெயினில் போனேன், அதுக்காகலாம் இல்லை. ஓ, அப்படியா? அப்போ மேடம் எதுக்காக என்னை ரெயினில் கிஸ் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ம், சரி, அது கூட நீ டெம்ட் ஆகிட்ட அப்படின்றது கூட வச்சுக்கலாம். அப்புறம் நான் உன்னை ரூமில் தானே இருக்க சொன்னேன், ரெஸ்ட் ரூமில். டவல் வியர் பண்ணியிருக்கேன்னு. எதுக்காகடி வெளியில் வந்த? ஆ, அது கூட மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்வியா? எனக்கு தெரியும்டி, நீ வேணும்னு தான் வந்த. நான் பார்ப்பேன், நான் அங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு தான் நீ வந்த. ம், ஓயன் என்னை பாரேன். ஏய், நீ என் பொண்டாட்டிடி. இதெல்லாம் நீ பண்ணலைனா தான் தப்பு. நீ இதெல்லாம் பண்ணணும். இதுதான்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ம், இதுக்கெலாம் நீ ஏன் எம்பாரசிங் ஆகுற? ஆ, நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். இதெல்லாம் ஒரு தப்புமே இல்லை, புரியுதா? அண்ட் நீ இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகணும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் நான் உன்னை கிஸ் பண்ணுவேன், ஹக் பண்ணிட்டு தூங்குவேன், இதை தானே நீ எக்ஸ்பெக்ட் பண்ண? ம், ஆனால் நான் தான் கொஞ்சம் ஓவராகவே டெம்ட் ஆகிட்டேன். சாரிடி, உனக்கு இது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். நீ இதுக்காக ஆசைப்படலைன்னு எனக்கு புரியும். இதெல்லாம் வேணாம் ஓயன். வேணாம், நான் தான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அண்ட் ஒன்று சொல்லட்டா, நீ எதுக்காக இதெல்லாம் வேணான்னு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ அன்னைக்கு ஒன் டைம் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தல்ல, அதை நம்ஜோனுக்கு கேட்டார். கேட்டு வந்து என்கிட்ட சொன்னார், நீ இதுக்காக தான், இந்த ரீசனுக்காக தான் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன்னு. அதெல்லாம் இல்லைடி. ஏன் பேபி வந்துட்டா நான் என்னோடய கரியரில் சக்ஸஸ் ஆக மாட்டேன்னா என்ன? அதெல்லாம் இல்லைடி. அப்புறம் ஆர்மிஸ் எதுனா நினச்சிப்பாங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. எப்போவுமே நீ அவங்கள பற்றி தான் திங்க் பண்ணுற. நான் கூட திங்க் பண்ணலைன்னா கூட நீ என் பிளேஸ்லேருந்து அவங்களுக்காகவும் திங்க் பண்ணுறல்ல. அவங்க நம்மளவா புரிஞ்சுக்கிட்டாங்கடி. முன்னாடி கூட ஒரு பயம் இருந்துச்சு, நம்மளவா புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு. ஆனால் நம்ம வரும்போது கூட பார்த்தல, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்ல, அங்கே எவ்வளோ ஆர்மிஸ் இருந்தாங்க. ஆனால் ஒரு பர்சன் கூட நம்மக்கிட்ட வந்து பேசலை. தூரத்துலேருந்தே பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க. பிகாஸ் நம்ம ப்ரைவசி முக்கியம், நம்மளவா ஷேர் பண்ணிக்கிறோம், அதில் அவங்க வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது தாண்டி நம்ம ஆர்மிஸ். அவங்க எப்படி உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை வந்தால் அது வேணான்னு சொல்லுவாங்க? அவங்க அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்றும் இருக்குல்ல, நமக்கு பாப்பா வந்துட்டா ஹியூங்ஸ்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. இரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவர் ஃபோனில் வந்து காட்டுறாரு. பார்த்தா அவங்க ஹியூங்ஸ் எல்லாருமே வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, எப்படா எங்களுக்கு வந்து குட்டி பாப்பா வந்து வரப்போகுது, நாங்கள் எப்போ அவங்க கூட விளையாட போகிறோம், சீக்கிரமே வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா ரெடி பண்ணிடா அப்படின்ற மாதிரி 6 பேருமே வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸாக வருது அதை பார்க்கும்போது. பாருடி, அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்னோட மினி வெர்ஷனுக்காக. எப்படா ப்ரொடியூஸ் பண்ண போகிற, நாங்கள் எப்படா கொஞ்சிறது, நாங்கள் அவங்க கூட விளையாடணும், அந்த பாப்பாவுக்கு நாங்கள் எல்லாமே நாங்கள் தான் பண்ணணும், நீ ஒரு அப்பாவாக இருந்தாலும் நாங்களும் ஒரு அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுலேயும் ஜிம்மன் தயாங்கலாம் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கடி, நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உன்னோட பாவாஸ்க்கும் இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தாண்டி இருக்கும். நீ எப்போவுமே அவங்களுக்கு அம்மா தான். என் குழந்தைக்கு நீ அம்மாவே ஆனாலும் அவங்க தான் எப்போவுமே உனக்கு பசங்க. இதுக்கு தானே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த? நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா என்னோடய 6 குழந்தைங்கள பார்த்துக்க முடியாதே அப்படின்னு தானே? அப்படிலாம் இல்லை, சரியா? இதெல்லாம் விட உனக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது இதெல்லாம் நீ வேணான்னு சொல்கிறதுக்கு. அது என்னன்னு நான் சொல்லிட்டா? பயம், அதானே? எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பயம். நீ சின்ன டச்சுக்கே பயந்து ஓடுவ. எல்லாமே எனக்கு தெரியும் ஓயன். உனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ ஆசைப்படுறது எல்லாமே ஐ டு ஐ பார்த்துட்டு லவ்வை ஷேர் பண்ணிக்கிட்டு, அது மட்டும்தான் லவ்னு. எஸ், அது மட்டும்தான் லவ். எனக்கு இதெல்லாம் வேணாண்டி.
ம், உனக்கு பிடிக்காதது எதுவுமே எனக்கும் பிடிக்காது. நானும் இதுக்கெலாம் ஆசைப்படலை. பட் ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆகிட்டேன். இனிமேல் நான் அப்படி ஆக மாட்டேன். என்னப்போ எனக்கு குழந்தையே இல்லைனாலும் நீ என் குழந்தையா இருக்க, அது போதும். ஜஸ்ட் யூ அண்ட் மீ லைஃப் லாங், அது போதும். நான் உன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துருவேண்டி. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் என்றைக்குமே உன்னை ஃபோர்ஸ். ஜங்குக்கா, நீங்கள் எப்போவுமே என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் எப்போவுமே லவ்வோட மட்டும்தான் பார்த்துப்பீங்க. உங்கள் கண்ணில் நான் என்றைக்குமே லஸ்ட் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியும் ஜங்குக்கா. நீங்கள் இதெல்லாம் எனக்காக தான் வேணான்னு சொல்கிறீங்கன்னு. எனக்கு அது பயமாக இருக்கு, அவ்வளோதான். பட் அதுக்காக இதை ஸ்டாப் பண்ணணும்னு தோணலை. நான் உங்களுக்குன்னு ஃபுல்லாக கொடுக்கணும். நான் உங்களுக்காகணும், அவ்வளோதான். நான் உங்களோடது மட்டும்தான். எனக்கு பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் ஐஸை பார்த்துப்பேன். பயமாக இருந்தால் உங்களை ஹக் பண்ணிப்பேன். இல்லை, ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணுவேன். என் பயத்தை அதில் நான் மூவ் ஆன் ஆகுவேன். எனக்கு நீங்கள் வேணும் ஜங்குக்கா. எனக்கு இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எனக்காகலாம் இது வேண்டான்னு சொல்ல வேண்டாம். எனக்கு நீங்கள் வேண்டும், அவ்வளோதான். இப்போவே நீங்கள் இதை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் பயப்பட மாட்டேன் ஜங்குக்கா. I love you ஜங்குக்கா. I love you பொம்மை. I love you. நான் உனக்கு என்றைக்குமே பெயின் தர மாட்டேன்டி. பெயின் தர மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற பெயின் கூட எனக்கு ஹீலிங்காக தான் இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணணும். எனக்கு வேணும் ஜங்குக்கா, நீங்கள் எனக்கு முழுசாக வேணும். அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கை வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அவரும் டியர்ஸோடய உங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாடி ஃபுல்லாக ரோம் பண்ணுறீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் அவர் பாடியில் படும்போது ஒரு மாதிரி கூசுது. அவர் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து ஹஸ்கி வாய்ஸில் மெதுவாடி கூசுதுடி அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. இப்போது நீங்கள் ஜங்குக்கோட ஐஸை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது, ஒரு கொஞ்சம் கூட லஸ்ட் தெரியவே இல்லை. ஜங்குக் உங்கள் ஐஸை பார்த்துட்டே இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக் அதை வைப் பண்ணிகிட்டே அப்படியே உங்கள் ஃபோர்கேட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. பொம்மை கொஞ்சம் தாண்டி, கொஞ்சம் தான் பெயினாக இருக்கும். என் கண்ணை மட்டுமே பாரு. எங்க இல்லைங்க, இல்லை உங்களுக்காக நான் எவ்வளோ வேணும் தாங்கிப்பேன். நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க ஜங்குக்கா. எனக்கு பெயின் தெரில. எனக்கு உங்கள் கண்ணை பார்க்கும்போது பெயின் தெரில ஜங்குக்கா. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்குள்ளே வரணும் ஜங்குக்கா. நீங்கள் எனக்கு ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னு அந்த இரவு உங்களுக்கு அப்படியே பிரகாசமாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் ஃபஸ்ட் வேக்கப் ஆகுறீங்க. ஜங்குக்கை பார்த்தா அவர் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. எங்க ஜங்குக்கா தூங்கிட்டுருக்கீங்களா? மார்னிங் ஆகிடுச்சுங்க, வேக்கப் ஆகணும்ல. ஜங்குக்கா நம்ம வீட்டுக்கு போகணும்ல ஜங்குக்கா. எவ்வளோ க்யூட்டாக தூங்குறீங்க.
அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்கள இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். நேற்று நைட் நீங்களும் நானும். எனக்கு அதை சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா. எனக்கு எப்போவுமே உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும். அவங்கள விட்டு ஓடிடணும்னு தோணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா. எனக்கு எப்போவுமே உங்கள் கூட இதே மாதிரி இருக்கணும். ஜங்குக்கா ஜங்குக்கா ஏஞ்சிட்டிங்களா? நான் இன்னும் எந்திரிக்கலையே. ஜங்குக்கா எந்திரிக்காம தான் இப்போ நீங்கள் என்ன ஹக் பண்ணிங்களா? ஆமாம், நான் அது இன்னும் தூக்கத்தில் தான் ஹக் பண்ணேன். பாரு, நான் இன்னும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய வேர்ல்டில் இன்னும் காலையிலே ஆகலை. ஸ்டில் நைட்டு தான். ஸோ கொஞ்சம் நேரம் என்ன தூங்கலாண்டி. நம்ம வேணும்னா நாளைக்கு போகலாமா? ஜங்குக்கா எந்திரிங்க ஜங்குக்கா, லேட் ஆகிடுச்சுல்ல. இப்போவே 8 o'clock ஆகிடுச்சு. நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறது? ஓ, வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறியா? ஜங்குக்கா அப்படி இல்லை, வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்கெலாம் பார்க்கணும்ல, அதை சொன்னேன். நான் வேறு எதையும் சொல்லலை. ஓ சரி, போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ வா தூங்கலாம். ஜங்குக்கா ஏன் இப்படி க்யூட்டாக பண்ணுறீங்க? யார், நானா நீயா? நீங்கள் தான். பொம்மை வாடி. ஒரு 5 minutes. சரி, 5 minutes தான். 10 minutes. ஜங்குக்கா 30 minutes அப்படின்னு உங்களுக்கும் சேர்த்து பிளாங்கெட் போட்டுட்டு உங்களோட நெக்கு கிட்ட அவரோட ஃபேஸை வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே தூங்குறாரு. நீங்களும் வந்துட்டு பிக் ஸ்மைலோடய வந்துட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த பார்ட். நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னோடய சுகர்ஸ்க்கு வந்து தெரியும் நான் இதனால் எம்பாரஸ்லாம் ஆகிறேன் அப்படின்ட்டு. ஓகே, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும்ல, இதில் சிட்டி ஆற்றுக்காரரில் நம்ம போக போக நான் வந்து பழகிப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் இதை கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் நிறையா பேர் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வந்து வைங்க, அப்போ தான் வந்துட்டு நிறையா பேருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் என்கிட்ட சொன்னீங்க. ஸோ எனக்கு சுத்தமாக எனக்கு வராது. அதனால தான் இன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க அப்படின்றக்காக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, லவ் யூ ஆல். டாட்டா. அண்ட் இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் வந்து வைக்க வேணாக்கா, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கலக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட நான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஒன்லி ஜஸ்ட் ஸ்டோரியாகவே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்காமல் வேறு மாதிரி லவ் வந்து நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஆனால் அப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்களாம் வந்து கேடி பசங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பாட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வாகவே காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஒரு சில இடத்துல வேறு மாதிரி தோணியிருந்தா சாரி. சில பேருக்கு வந்துட்டு இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்படி கேட்குறவங்களுக்கு இவ்வளோ தான்டா, எனக்கு இவ்வளோ தான் வரும் சொல்ல தெரியும். இதுவே வந்து எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜோக்கு ரொமான்ஸ் வரவே வராது. உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னா கூட ஓகே தான். ஓகே, நம்மலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். டாட்டா.